கார் வாங்கும்போது நெறையா பேருக்கு வரக்கூடிய ஒரு தலைவலிங்க இது. அதாவது மைலேஜ் நல்லா தரக்கூடிய காரு நான் எப்படி சூஸ் பண்ணி வாங்குறது? எந்த கார்லாம் மைலேஜ் நல்லா அதிகமா குடுக்குறாங்க? அப்படின்ற ஒரு கேள்விங்க. நெறைய பேர் வந்துட்டு நெறையா விதத்துக்கு காருக்குள்ள போவாங்க. ஒரு சிலர்லாம் எப்படி போவாங்கன்னா, எனக்கு கார் லுக்கா இருக்கணும். கார் நல்லா சேஃப்டியா இருக்கணும். இல்ல கார்ல எனக்கு மைலேஜ பத்தி பெரிய வந்துட்டு என்குயரீஸே கிடையாது. எனக்கு தேவை காரு அவ்வளவுதான் அப்படின்ற கேட்டகரியில ஒரு சிலர் இருப்பாங்க. அதே போல எனக்கு நல்ல லுக்கிங் நல்லா இருக்கணும், இல்ல மைலேஜும் கிடைக்கணும் அந்த மாரி கேட்டகரியில வந்துட்டு ஒரு சிலரும் இருப்பாங்க. இது மாரி நெறைய கேட்டகரியில மக்கள் இருக்கிறாங்க. ஆனா, நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, அப்ப கண்டிப்பா நீங்க பெட்ரோல் வந்துட்டு சேவ் பண்ணணும்னு நெனைக்கிறீங்க. ஏன்னா, இப்ப இருக்கிற வந்துட்டு டைம்ல பெட்ரோலினுடைய விலை பயங்கரமா வந்துட்டு ஏறிக்கிட்டு போய்க்கிட்டே இருக்குதுங்க. இத நீங்க வந்துட்டு ஒரு நாளைக்கு நீங்க வந்துட்டு ஒரு 5 லிட்டர் பெட்ரோல் அடிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல, ஸோ காருக்கு இதுவே நீங்க மாச கணக்கு போட்டுக்கிட்டீங்கன்னா, அது எங்கேயோ போய் முடிஞ்சிரும். ஸோ மைலேஜ் காசு நம்ம பெட்ரோலுக்கான காசையே வந்துட்டு நம்ம ஃபுல்லாக இதுக்கு எடுத்துகிற மாதிரி ஆகிடுங்க. அப்போ அப்படி இருக்கக்குள்ள காரினுடைய மைலேஜ் அதிகமாக இருக்கணும், அந்த மாதிரி காருக்குள்ளே நம்ம போகணும் அப்படின்னா, நான் எனக்கு தெரிஞ்ச என்னால் வந்துட்டு தேடி கண்டுபிடிக்க முடிஞ்ச ஒரு 5 கார்ஸை நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறேங்க. 5 விதமான கார்ஸ் அப்படின்றது இதில் நம்ம பார்க்க போகிறோம். அந்த 5 விதமான கார்ஸ் என்ன? இது வந்துட்டு ஸ்பான்சரோ இல்லை வந்துட்டு பர்சனலாக ஏதாவதோ அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த ஜஸ்ட்டு நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன், அவ்வளவுதான். அந்த வகையில் முதல் இடம்னா நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க, இதுதான் வந்துட்டு டாப் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஜஸ்ட்டு நான் வந்து நம்பர் வைஸ் எடுத்துருக்கிறேன். அதில் முன்னாடி வந்திருக்கிறது இது மாருதி சுசுகி செலிரியோ அப்படின்ற ஒரு காருங்க. இது பார்த்தீங்கன்னா மைலேஜ் இது வந்துட்டு இந்தியாவில் நமக்கு பார்த்தீங்கன்னா 26லேருந்து 28 கிலோமீட்டர் மைலேஜ் அப்படின்றத கிளைமேட்டாக வருதுங்க. இதை பொறுத்த வரைக்கும் இதில் 2025 புதிய மாடலில் இதில் கூட இன்னும் எக்ஸ்ட்ரா வந்துட்டு மைலேஜ் வருது, இதை எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது எல்லாமே ஒரு லிட்டருக்கு உங்களுக்கான மைலேஜுங்க. லோ மெயின்டெனன்ஸு, ரீசெல்யூ வேல்யூ வந்துட்டு நல்ல ரீசனபிளாக இருக்கும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. இந்த காரினுடைய வந்துட்டு டீட்டெயில் அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு வேணும்னா ஒரு வீடியோ கேளுங்க, அதை தனியாக போடுறேன். ஏன்னா ப்ரைஸ் டீட்டெயில் அப்படின்றது அது லென்த்து போய்கிட்டே இருக்கும். நான் லென்த்தை குறைக்கணுன்றதுக்காக தான் சொல்லியிருக்கேன். மாருதி சுசுகி செலேரியோ இந்த கார் 26லேருந்து 28 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குது. அடுத்ததும் யார் வருவா? மாருதி தான் வருது. ஏன்னா மாருதி அப்படின்னாலே மைலேஜ் வந்துட்டு நல்லா இருக்குங்க. மாருதி சுசுகி ஆல்டோ K10 இந்த கார் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு நல்ல ஒரு மைலேஜ் கொடுக்கக்கூடிய கார் அப்படின்னு சொல்கிறாங்க. 24லேருந்து 25 கிலோமீட்டர் வரைக்கும் கொடுக்குது. ஆனால் இதில் ஒரு சில மக்களுடைய கருத்து என்னென்னா இதை விட அதிகமாகவே கொடுக்குதுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு மைலேஜ் அவங்க கோட் பண்ணுறது, இது வந்துட்டு சிட்டிக்குள்ளேயும் இதுதான் வரும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. டிரைவிங் ஸ்கில்ஸை பொறுத்து மாறும். இது வந்துட்டு கண்டிப்பாக உண்மை. நீங்கள் டிரைவிங் ஸ்கில்ஸ் கண்டமேனிக்கு ஓட்டுறீங்க, இல்லை வந்து சிட்டிக்குள்ளேயே கார் ஓட்டிகிட்டே இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஆவரேஜ் மைலேஜோட வந்துட்டு லிஸ்ட்லேயே உங்களுக்கு வந்து வெறும் 10 கிலோமீட்டர் 12 கிலோமீட்டர்லாம் வந்துட்டு வரும். அந்த மாதிரிலாம் இருக்கும். அதனால் உங்களுடைய டிரைவிங் ஸ்கில்ஸை பொறுத்து மாறும். இது 2025 ஃபேஸ் லிஃப்ட் வந்துட்டு இதை கொஞ்சம் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இதில் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்றதையும் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் கார் பை பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குங்க. அதாவது எனக்கு குட்டியாக காம்பேக்டாக நல்லா இருக்கணும், நான் சிட்டிக்குள்ளே நான் ஈஸியாக டிரைவ் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது யார்? நம்ம வந்துட்டு டாடா டியாகோ. ஸோ டாடா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே இது ஒரு ஹேட்ச்பேக் மாடலுங்க. இதில் சேஃப்டி அப்படின்றது இருக்குது. ஸோ வந்துட்டு ஒரு டீசெண்டான மைலேஜ் இதில் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 20லேருந்து 23 கிலோமீட்டர் வரைக்கும் உங்களுக்கு மைலேஜ் அப்படின்றது கிடைக்குது. இது பில்டு குவாலிட்டி சூப்பராக இருக்குது. அண்ட் அதே போல் இதுக்கு 4 ஸ்டார் சேஃப்டி ரேட்டிங் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்மால் ஃபேமிலிக்கு இது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கலாம். இதில் ஏஎம்டி மாடல் இருக்குது, அதுக்கப்புறம் மேனுவல் அப்படின்றதும் இருக்குது. இது உங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்தாற்போல் நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்தது ஹுண்டே கிராண்ட் i10 நியாஸ் அப்படின்ற காருங்க. ஹுண்டே i10 கிராண்ட் நியாஸ் அப்படின்றது ஒரு ஸ்டைலிஷான ஒரு கார் அப்படின்னு சொல்லலாம். மைலேஜில் இதை அடிச்சிக்கவே முடியாது அப்படின்றதையும், அதாவது இந்த ஒரு வண்டி மாடலுக்கு இதில் மைலேஜ் நல்லா வருது அப்படின்ற மாதிரி 20லேருந்து 22 கிலோமீட்டர் தரும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இன்டீரியரு, ஃபியூச்சரு இது எல்லாமே வந்துட்டு ஹுண்டே அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே நல்லாவே இருக்குங்க. 2025 ஸோ ஃபேஸ் லிஃப்ட் பண்ணி வேர்ஷன் அப்படின்றது பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு சூப்பராகவே விட்டுருக்காங்க. ஹுண்டே சர்வீஸ் நெட்வொர்க் இது மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. ஆமாங்க, ஒரு கார் வாங்குறோம்னா நம்ம சர்வீஸ் சென்டர் நியரஸ்ட் இருக்கா அப்படின்றத பார்த்து வாங்கணும். நான் வந்துட்டு நியரஸ்ட் சர்வீஸ் சென்டரை வச்சுக்கிட்டே நான் இங்கே கீழ்கட்டையில் போய்ட்டு சர்வீஸ் விட்டுட்டு இருந்தேன் நான். சரி, ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய ஒரு சில நண்பர்கள் அவங்க கார் எடுத்திருக்கிறாங்க.
ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா எனக்கு வெறும் 12 கிலோமீட்டர் தான் கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது சிட்டிக்குள்ளே சொல்கிறாங்க. இன்னொருத்தர் என்ன சொல்கிறாருன்னா எனக்கு 15-16 வந்துட்டு கொடுக்குதுப்பா சிட்டிக்குள்ளேயே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ஹைவேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 20 அபோ கண்டிப்பாக வந்துட்டு வருது அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. அதுதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒவ்வொரு டிரைவிங் ஸ்கில்ஸ்க்கு தகுந்த மாதிரியும் இது மாறும். டொயாட்டா கிளான்ஸா, அதாவது 5வது ஃபைனல் ப்ரீமியம் ஹேட்ச்பேக் செக்மெண்ட்டுங்க இது. பேசிக்கலி இது பார்த்தீங்கன்னா நல்ல சூப்பராகவே இருக்கும். பலினோவோட இது நீங்கள் வந்துட்டு டொயாட்டா வெர்ஷன் இது எல்லாமே வந்துட்டு ஒரே மாதிரி தான் இருக்கும். அதில் உங்களுக்கு வாரண்ட்டி டொயாட்டோவோட வாரண்ட்டி வரும். இன்ஜினுக்கு அவங்க அதிகமான வாரண்ட்டியை வந்துட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். இதனுடைய மைலேஜ் 22லேருந்து 23 தரும் அப்படின்னு கோட் பண்ணுறாங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இதை விட அதிகமாகவே கோட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு இதனுடைய யூஸ் பண்ணுறவங்க எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு மாருதி, டொயாட்டா இதில் எல்லாமே இன்ஜினை பேஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதாவது இந்த கிளான்ஸா இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரான்ஸ்லேயே வந்து வேறு மாட்டை விட்டுருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கார்ஸ் எல்லாமே மைலேஜ் நல்லாவே கொடுக்குது, சூப்பராகவே கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்பேசியஸ் கேபின், ஸ்டைலிஷ் லுக் இது எல்லாமே இருக்குது. ரெண்டாவது லோ மெயின்டெனன்ஸ். ஒரு கார் எடுக்க போகிறோம்னா அதனுடைய மெயின்டெனன்ஸ் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதுக்கு நம்ம பெரிய காரை எடுத்துகிட்டு போயிடலாம், கார் வாங்குறது பெரிய விஷயம் இல்லை, அதை மெயின்டைன் பண்ணுறது தான் பெரிய விஷயம். ஸோ அண்ட் ஃபைனலாக நம்ம மாருதி செலேரியோ, ஆல்டோ K10, டாடா டியாகோ, அப்புறம் ஹுண்டே கிராண்ட் i10 நியாஸு, அதுக்கப்புறம் டொயாட்டா கிளான்ஸா. இந்த ஒரு கார்களை பற்றி நல்ல மைலேஜ் தரக்கூடிய கார்கள் அப்படின்ற ஒரு லிஸ்ட் அவுட் அப்படின்றது வந்து எடுத்திருக்கோம். இது எதுவுமே வந்துட்டு இவங்க தான் டாப்பில் இருக்காங்க, இவங்க தான் வந்துட்டு கீழே இருக்கிறாங்க, அதெல்லாம் கிடையாதுங்க. நீங்கள் லாஸ்ட்டாக வந்துட்டு நம்ம டொயாட்டா கிளான்ஸா சொல்லியிருப்பேன். அது நம்ம வந்துட்டு டாட்டாவை அப்புறம் ஹுண்டேவோட வந்துட்டு கம்மியாக தான், அதாவது அதிகமாக தான் மைலேஜ் கொடுக்கும். அதனால் இது எதுவுமே வந்துட்டு தரவரிசை அப்படின்றது நான் கொடுக்கல, அது கொடுக்குற அளவுக்கு நம்ம வந்துட்டு இது கிடையாது. நம்ம ஜஸ்ட்டு நம்ம இதனுடைய அனுபவத்தை தான் நம்ம உங்கள்கிட்ட வந்துட்டு பகிர்ந்துக்கிறோம். ஒரு கார் நல்ல மைலேஜ் கொடுக்கணும் அப்படின்னா அப்போ அதுக்கு ஒரு சரியான டிரைவிங் ஹேபிட் அப்படின்றது முக்கியம், சரியான மெயின்டெனன்ஸ் அப்படின்றது முக்கியம், சர்வீஸ் மிஸ் பண்ணாமல் நம்ம பண்ணணும். இது எல்லாமே ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. ரெண்டாவது இப்போ வந்துட்டு சென்னைக்குள்ளே ரோடு அப்படின்றது அங்கங்கே வந்துட்டு நோண்டி போட்டு வச்சுருக்கிறாங்க. அதனால் நம்ம ஸ்லோவாக போகிறோம், கிளட்ஜ் அதிகமாக யூஸ் பண்ணுறோம், இதனால் மைலேஜ் வரும். எடுத்த உடனே நம்ம வந்துட்டு பிராண்டை ஐயோ இப்படி சொன்னாங்க ஆனால் ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லாமல் நம்மளுடைய டிரைவிங் ஸ்கில்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். வண்டியை எப்படி மெயின்டைன் பண்ணுறோம், அதாவது வந்து கரெக்டாக ஏர் பிடிக்கிறோமா, நீங்கள் கரெக்டாக ஏர் பிடிக்கலனா கூட மைலேஜ் குறையும், ஏர் பிடிக்கிறோமா அப்படின்றத பார்க்கணும். ரெண்டாவது ஃபியூல் கரெக்டான இடத்துல போடுறோமா, கரெக்டாக அவங்க ஃபியூல் போடுறாங்களா இல்லை கம்மியாக அடிச்சு விட்டுறாங்களா, அந்த மாதிரிலாம் நம்ம வந்துட்டு பார்க்கணும். அண்ட் அதே போல் சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் வந்துட்டு எப்படி இருக்குது, சர்வீஸ் எதையுமே மிஸ் பண்ணாமல் நம்ம வந்து கரெக்டாக நம்ம சர்வீஸ் அட்டன் பண்ணுறோமா அப்படின்றதையும் பார்க்கணும். ஏன்னா ஒரு சிலர்லாம் வந்துட்டு சர்வீஸ் விடுவாங்க, ஆனால் அவங்க அரைகுறையாக பண்ணி விட்ருவாங்க சர்வீஸ் சென்டரில், ஒரு சில இடங்களில் லோக்கல்லாம் விட்டு. அது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்துட்டு மைலேஜ் ட்ராப் ஆகும். அப்போ என்னன்னா இவங்க தான் ஏதோ பண்ணிட்டாங்க, அதாவது இந்த கம்பெனியே வந்துட்டு வேஸ்ட்டுப்பா அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவங்களே கோட் பண்ணிடுவாங்க. அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அதில் அடங்கி தாங்க வரும். ஏன்னா நான் வந்துட்டு ஃப்ரான்ஸ் எடுத்த கொஞ்ச நாளைக்கு என்னடா அதிகமாக வருதுன்னீங்க, இங்கே மைலேஜே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு கிடந்தேன். அதுக்கப்புறம் ஓட்ட தான் எனக்கு வந்துட்டு அந்த டிரைவிங்கோட ஒரு சில விஷயங்கள் எல்லாமே தெரிய வந்து, ட்ரிக்ஸ் எல்லாமே தெரிய வந்து, அதை பயன்படுத்த இப்போ 26, 27 எல்லாம் கொடுக்குது. அவங்க கோட் பண்ணதே 24 தான் பண்ணியிருக்கிறாங்க, பட் 26, 27 கொடுக்குது. அது எதுக்குமே வந்துட்டு உங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக அதை வந்து டெஸ்டிங் எந்த வித ப்ரூஃப்மே வந்துட்டு இருக்காது. அதனால தான் அதை பெருசாக நம்ம வந்துட்டு இதில் நம்ம கொண்டு வரல. சரி, ஓகே நண்பர்களே, அவங்க கோட் பண்ணுறத தான் நம்ம சொல்லணும், நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம போடுறது தான் அது நம்மளுடைய திறமை. நம்ம என்னவோ அவங்க என்ன லீகலாக பண்ணுறாங்களோ டெஸ்ட் பண்ணி கொடுக்குறாங்களோ அதை மட்டும் தான் நம்ம கொடுக்கணும். ஓகே நண்பர்களே, என்னுடைய அனுபவத்தையும் சொல்லியிருக்கேன், நீங்கள் வந்துட்டு இன்டர்நெட்டில் இருக்கிற அனுபவத்தையும் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துருக்கிறேன். இது வந்துட்டு யாருக்கும் ஃபேவர் அப்படின்றது கிடையாது, இது அன்ஃபேவரும் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த ஜஸ்ட் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டேன், அவ்வளவுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. நம்ம நாளைக்கு இது போல் சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மிஸ்டர் விஸ்வா கார்கர் விஸ்வநாதன். பாய்.